அன்புமணி தனி கட்சி ஆரம்பித்தாலும் வளராது, பாமகவில் இருந்து நீக்கம் ஏன்? ராமதாஸ் விளக்கம். அன்புமணி பாமகவில் இருந்து நீக்கப்பட்டுள்ளதாக ராமதாஸ் அறிவித்துள்ளார். கட்சியில் இருந்து நீக்கியது ஏன் என்பதற்கு ராமதாஸ் விளக்கம் அளித்துள்ளார். கடந்த சில மாதங்களாக அன்புமணி மற்றும் அவரின் தந்தை ராமதாஸ் இடையே மோதல் ஏற்பட்டு வருகிறது. இதன் தொடர்ச்சியாக பாமகவை அன்புமணி கைப்பற்ற நினைப்பதாக குற்றம் சாட்டிய ராமதாஸ் அவரை கட்சி தலைவர் பதவியில் இருந்து நீக்கிவிட்டு தானே கட்சி தலைவர் என்றும் அறிவித்தார். தொடர்ந்து கட்சிக்கு எதிராக செயல்படுவதாக கூறி அன்புமணியிடம் விளக்கம் கேட்டு நோட்டீஸும் அனுப்பியிருந்தார். இரண்டாம் முறையாக நோட்டீஸ் அனுப்பியும் அன்புமணி தரப்பில் எந்த விளக்கமும் தரப்படாமல் இருந்தது. இந்த நிலையில்தான் அன்புமணி பாமகவில் இருந்து நீக்கப்பட்டுள்ளதாக ராமதாஸ் அறிவித்துள்ளார். கட்சியின் அடிப்படை உறுப்பினர் உட்பட அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் நீக்கப்படுவதாக அறிவித்தார். பாமகவில் இதுவரை யாரும் செய்யாத கட்சி விரோத நடவடிக்கையில் அன்புமணி ஈடுபட்டதாக ராமதாஸ் குற்றம் சாட்டியிருக்கிறார். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த தைலாபுரம் இல்லத்தில் பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர் அன்புமணியை நீக்கியது ஏன் என்பதற்கும் ராமதாஸ் விளக்கம் கொடுத்தார். அதில் பாமகவின் வளர்ச்சிக்கு அன்புமணியின் நடவடிக்கை குந்தகம் விளைவிக்கும் என்பதால் நீக்கப்பட்டுள்ளார். ஜனநாயக முறைப்படி பல கட்ட விசாரணை வாய்ப்புகள் கொடுத்த பின்பே நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. பல்வேறு தரப்பினர் அறிவுரை கூறியும் அன்புமணி ஏற்கவில்லை. அன்புமணியுடன் இருந்தவர்கள் மீது வருத்தம் இருந்தாலும் மன்னிக்க தயாராக உள்ளேன். பாமகவின் வளர்ச்சி மட்டுமே முக்கியம் என்பதால் இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது. அன்புமணியுடன் உள்ள 10 பேரை யாரும் எதிர்பாராத வகையில் நான் வளர்த்துவிட்டேன். யாரை வளர்த்துவிட்டேன் என்பதை சொல்ல விரும்பவில்லை. இது தனி மனிதனாக நான் ஆரம்பித்த கட்சி. இதில் உரிமை கொண்டாட யாருக்கும் உரிமை இல்லை. பிள்ளையாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் உரிமை கொண்டாட முடியாது. என் மூச்சு உள்ளவரை மக்களுக்கு உண்மையாக இருப்பேன். ஒழுங்கு நடவடிக்கை குழு 2 முறை கடிதம் அனுப்பியும் பதில் அளிக்கவில்லை. வேறு வழியின்றி இந்த முடிவு எடுக்க வேண்டிய நிலைமை. பாமகவுக்கு இது பின்னடைவு கிடையாது. களை முளைக்குமே என பயிரிடாமல் இருப்பதில்லை. களையை நீக்கிவிட்டோம். அன்புமணி தனி கட்சி ஆரம்பித்துக் கொள்ளலாம். ஆனால் அன்புமணியோடு உள்ளவர்கள் தற்போதுள்ள மாதிரி ஆலோசனை சொன்னால் தனியாக கட்சி தொடங்கினாலும் கட்சி வளராது. என்னோடு 40 முறை பேசியதாக கூறியது பொய். அன்புமணி பேசுவதெல்லாம் பொய் என்று ராமதாஸ் தெரிவித்துள்ளார்.